ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராமஜெயம் சேனல். ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் புது புது மேக்கப் சாதனங்கள் மற்றும் மாற்றங்களும் எண்ணி பார்க்க இயலாத அளவு ஏற்பட்டுள்ளன. இவைகளை பயன்படுத்தி ஒப்பனை செய்வதற்கு முன் ஒவ்வொருவரும் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். உங்கள் சருமம் எந்த வகையை சார்ந்தது, எப்படிப்பட்ட மேக்கப் உங்களுக்கு தோற்றத்திற்கு ஏற்றதாக இருக்கும், வெப்ப நாட்டில் வாழும் மக்களுக்கு நமக்கு ஏற்ற மேக்கப்பை எப்படி தேர்ந்தெடுப்பது. மேக்கப்பை 8 பிரிவுகளாக அல்லது நிலைகளாக ஸ்டெப்ஸ் பிரிக்கலாம். ஸ்டெப் 1 கிளென்சிங், ஸ்டெப் 2 டோனிங், ஸ்டெப் 3 மாய்ஸ்சரைசிங், ஸ்டெப் 4 ஃபவுண்டேஷன், ஸ்டெப் 5 பிளஷர் ஷேடர்ஸ், ஸ்டெப் 6 ஐ மேக்கப், ஐஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில், ஸ்டெப் 7 லிப் மேக்கப், லிப் ஃபிக்ஸ், லிப் லைனர், லிப் கலர், லிப் கிளாஸ், ஸ்டெப் 8 பவுடர் டச்சப். வறண்ட சருமம் மாய்ஸ்சரைசருடன் சேர்த்து ஃபவுண்டேஷன் உபயோகிக்க வேண்டும். பிளஷர் லைட் பிங்க், லைட் ப்ரௌன் அல்லது பீச் நிறம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஸ்டெப் 1 கிளென்சிங், நனைத்து பிழிந்த பஞ்சினால் கிளென்சரை தொட்டு முகமெங்கும் தடவி நன்றாக அழுத்தி துடைத்து சுத்தம் செய்யவும். முதலில் மூக்கின் மேற்பகுதியில் தொடங்கி பின்னர் கண்களை சுற்றியும் பிறகு கன்னங்களிலும் கிளென்சிங் செய்ய வேண்டும். கிளென்சிங் முடிந்ததும் பஞ்சு அல்லது டிஷ்யூ பேப்பரில் உபயோகித்து நன்கு துடைத்து சுத்தமாக்க வேண்டும். ஸ்டெப் 2 டோனிங், டோனர் இடுவதற்கு முன் ஒரு மெல்லிய துணியில் ஐஸ் கட்டிகளை போட்டு ஐஸ் கியூப்ஸ் பொட்டலம் போல் கெட்டி முகமெங்கும் ஒற்றி எடுத்து குளிரச் செய்ய வேண்டும். பின்னர் முகத்தில் படர்ந்திருக்கும் ஈரத்தை மிருதுவான டவல் ஒன்றினால் ஒற்றி எடுத்து மிருதுவாக துடைத்து ஈரமில்லாது செய்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு டோனரை ஊற்றி முகத்தில் கொண்டு தடவ வேண்டும். விரல் நுனியில் மாய்ஸ்சரைசரை எடுத்துக்கொண்டு முகமெங்கும் தடவ வேண்டும். சருமத்தை அழுத்தி இருக்காதீர்கள். அதன் பிறகு சருமத்தில் மாய்ஸ்சரைசர் தெரிந்தால் அதை டிஷ்யூ பேப்பரினால் துடைத்து விடுங்கள். ஸ்டெப் 4 ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் லிக்விட் ஃபவுண்டேஷன், செமி சாலிட் ஃபவுண்டேஷன் மற்றும் சாலிட் ஃபவுண்டேஷன் என்று 3 விதங்களில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றன. பெரும்பாலும் லிக்விட் ஃபவுண்டேஷனே பலராலும் விரும்பப்படுகிறது. இடது உள்ளங்கையில் ஃபவுண்டேஷனை ஊற்றிக்கொண்டு வலது கை விரல்களாலோ அல்லது சுத்தமான ஈர ஸ்பாஞ்சின் உதவியாலோ ஒரே மாதிரியான அழுத்தத்துடன் தடவ வேண்டும். முதலில் நடுநெற்றியில் சிறிது ஃபவுண்டேஷனை வைத்து அதை வட்டமாக சுழற்றுவது போல் சுழற்றி தடவவும். முகம் முழுவதும் ஒரே மாதிரி ஃபவுண்டேஷன் பூசப்பட்டிருக்க வேண்டும். சுத்தமான டிஷ்யூ பேப்பரால் எல்லா இடங்களிலும் மெதுவாக ஒற்றி எடுங்கள். ஸ்டெப் 5 ஐ மேக்கப், ஐ ஷேடோ. பொதுவாக ஐ ஷேடோக்களில் பவுடர் வடிவில் வருபவை எளிதானவை. ஸ்பாஞ்ச் அல்லது மேக்கப் பிரஷ் கொண்டு எளிதாக பூசலாம். பொதுவாக சிவந்த நிறம் உள்ளவர்களுக்கு லைட் நிற ஷேடோக்களும் ஐலைனரும் ஏற்றவை. மாநிறம் உடையவர்களுக்கு சற்று இருண்ட வண்ணங்களும் அவற்றின் கூட்டு கலவைகளை ஏற்றவை. ஷேடோ தடவும் போது இமைகளின் வெளிப்புறத்தில் சருமத்தின் நிறத்தோடு ஷேடோவின் நிறம் இணைந்து தோன்றும்படி நன்கு நீவி விட இணைக்க வேண்டும். ஐலைனர் லிக்விடாகவும் பென்சில் வடிவத்திலும் வருகின்றன. லிக்விட் லைனருக்கு பிரஷ் அவசியம் தேவை. மஸ்காரா, இமை முடிகளுக்கு மஸ்காரா இட்டு நிறமூட்டினால் அது கண்களை மேலும் அழகாக்கி காட்டும். மஸ்காராவில் வாட்டர் ப்ரூஃப் மற்றும் பிளெயின் என்று 2 விதங்கள் உண்டு. எல்லோருக்கும் ஏற்றது வாட்டர் ப்ரூஃப் இல்லாத பிளெயின் மஸ்காரா தான். ஸ்டெப் 6 லிப் மேக்கப், லிப் ஃபிக்ஸ், லிப் லைனர், லிப் கலர். உதடுகளில் லிப்ஸ்டிக் இடுவதற்கு முன்னர் நல்ல முறையில் ஃபவுண்டேஷனும் பவுடரும் இடுவது மிகவும் முக்கியம். உதடுகள் இருக்க வேண்டிய அளவை வரையறை செய்து கொண்டு கனத்த லிப் பென்சிலால் அவுட்லைன் வரைந்து கொள்ளவும். பிறகு லிப் கலரை கொண்டு பிரஷ்ஷை தடவினால் அவுட்லைனின் உட்புறம் தடவி கலர் செய்யவும். ஸ்டெப் 7 பிளஷர், சருமத்திற்கு ஏற்ற பிளஷரை தேர்ந்தெடுத்து கவனமுடன் பயன்படுத்தவும். மிக குறைவாக பயன்படுத்தி நன்கு மெழுகி சமன்படுத்த வேண்டும். ஸ்டெப் 8 பவுடர், ஃபவுண்டேஷன் உறுதியாக நிற்கவும் மேக்கப் செய்ய ஏற்றபடி சருமம் எண்ணெய் பசை இன்றி இருக்கவும் பவுடர் பெரிதும் உதவுகிறது. ஃபவுண்டேஷன் இட்டதும் மேலே தூவுவதற்கு ஏற்ற பவுடரை பவுடர் பப்
பஃப் வைத்து பவுடர் பூசுதல் வேண்டும். முகத்தில் பவுடர் அதிகமாக தென்பட்டால் கனத்த பவுடர் பூசுதல் வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.